அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் ஆனந்தமான தெய்வீகமான ஆண்டாக இந்த 2026 அமைய வேண்டும். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான தெய்வீகமான ஆண்டில் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 5 தங்க ரகசியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதை கடைபிடித்து பாருங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஏற்படும். ஒவ்வொரு தனியொரு மனிதனுமே செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக கடந்த 15 ஆண்டுகளாக பயிற்சி வகுப்புகள் மூலமாகவும் தனிநபர் ஆலோசனைகளின் மூலமாகவும் பரிகாரங்களின் மூலமாகவும் உங்களை வழிநடத்தி வருகிறோம். இந்த ஆண்டும் அவ்வாறே வழிநடத்துகிறோம். இதுவரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணி எங்களோட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்ட உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கோடி. இந்த ஆண்டும் உங்களுக்கு எல்லா விதமான நேர்மறை ஆற்றல்களும் குருவருளும் திருவருளும் சித்தர்களின் அருளும் முழுமையாய் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றோம். இந்த அற்புதமான தெய்வீகமான ஆண்டில் உங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். உலகத்தில் மிக பெரும் செல்வம் என்ன என்று நீங்கள் தேடினீர்கள் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான் முதல்ல வரும். அது நமது உடல் ஆரோக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த், பட் வெல்த் இஸ் நாட் அ ஹெல்த். இந்த உடல் என்ற ஒன்றில் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியும். உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு தகுதி உள்ள ஒரே ஒரு தெய்வீக இடம் இந்த உடல் மட்டுமே. அதனால் உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த ஆண்டு தினமும் ஒரு 30 நிமிடங்களாவது செலவு செய்யுங்கள். இந்த செலவு தான் உங்களோட முதலீடு. இந்த செலவு தான் உங்களை மேம்படுத்தும். நீங்கள் எதில் முதலீடு செய்யலாம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்திற்கு முதலீடு செய்யுங்க. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்யுங்க. வேர்வையை தினமும் வெளியே வர வையுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ், 30 நிமிடம் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. வேர்வை வர மாதிரி. அது யோகாவாக இருக்கலாம், நடையாக இருக்கலாம், அல்லது ஸ்விம்மிங்காக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த வேற சில உடற்பயிற்சியாகவும் இருக்கலாம். தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சிக்கு ஒதுக்குங்கள். 2வது, உங்களோட மிக முக்கியமான செலவு இந்த ஆண்டு எதுவாக இருக்கணும்னா உங்கள் அறிவை பெருக்குவதற்கு. மோர் லேர்னிங் இஸ் மோர் ஏர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கற்றுக்கொள்பவர்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகளும் வருமானமும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் விதியே. ஸோ தினமும் ஒரு 10 நிமிடங்களாவது ஏதாவது படியுங்க. மந்திரங்களை படித்தாலும் சரி, பாராயணம் படித்தாலும் சரி, மகாபாரதம் படித்தாலும் சரி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அகவல் படித்தாலும் சரி, ஏதோ ஒன்றை தினமும் படிங்க. கந்தசஷ்டி கவசம் படித்தாலும் சரி, அதை கண்ணெடுத்து படியுங்கள். படிப்பதன் மூலமாக மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்வதன் மூலமாக எல்லாமே வேலை செய்யும். ஸோ 2வது விஷயம், 10 நிமிடங்கள் புத்தகங்கள் படியுங்கள். 3வது விஷயம், நம்ம ஒரு நாளைக்கு 5 நிமிடமாவது கண்ணை மூடி அமைதியாய் அமருங்கள். ஏனென்றால் இந்த உலகமே அகத்தில் தான் இருக்கு. உங்கள் அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறே, அண்டம் எவ்வாறோ பிண்டமும் அவ்வாறே. அதுபோல் உங்கள் பிண்டமான அகத்தை நோக்கி உங்களின் எனர்ஜியை மாற்றுங்க. வெளியே பார்க்க எல்லை இல்லாமல் போகும். உள்ள பார்க்க தொடக்கத்தில் எல்லை இல்லாமல் இருந்தாலும் கடைசியில் ஒரு எல்லை வரும். உங்கள் வாழ்க்கையில் அகத்தில் நீங்கள் ஜெயமாக இருக்கணும், முன்னேறணும் அப்படின்னா உங்களை நோக்கி பார்வையை மாற்றுங்கள். உங்கள் கண்ணை திருப்பணும். எப்படி திருப்பணும்? கண்களை மூடி அமைதியாகி அமருங்கள். அது தியானம்னு பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அல்லது அமைதியாகுங்கள். 5 நிமிடமாவது தினமும் கண்களை மூடி அமருங்கள். இது 3வது விஷயம். 4வது விஷயம், ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது உழையுங்கள். அது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, 8 மணி நேரம் ஏதோ ஒரு விஷயத்தை ஆக்டிவாக பண்ணுங்கள். ஒன்று உங்களுக்காக பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்காக பண்ணுங்கள், அல்லது உங்கள் நிறுவனத்துக்காக பண்ணுங்கள், அல்லது நம்ம சமுதாயத்திற்காக பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த இயற்கை வளம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாது பண்ணுங்கள். இது 4வது விஷயம். 5வது விஷயம் மிக முக்கியம். நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லக்கூடியது தான். நம்ம எல்லாத்துக்கும் பணம் என்பது இன்றியமையாத ஒன்று. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பணம் இல்லைன்னா நான் இதை பேச முடியாது, நீங்கள் இதை கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் இப்போ உலகம் இருக்குது. அந்த பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கணக்கு வழக்கு எழுதுங்கள். கணக்கு வழக்கே இல்லாமல் பணம் வர வேண்டுமென்றால், பணப்பிரச்சனை தீர வேண்டுமென்றால், கடன் பிரச்சனை தீர வேண்டுமென்றால், பணத்தின் மீது உங்களோட கவனம் அதிகரிக்க வேண்டுமென்றால், பணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் கணக்கு வழக்கு எழுதுங்கள். ஸோ இந்த 5 விஷயங்களை ஒரு தங்க விதிகளாக, கோல்டன் ரூல்ஸாக வச்சுக்கிட்டு இந்த 2026ஆம் ஆண்டு கடைபிடிங்கள். இந்த
2026ஆம் ஆண்டு சூரியனுக்கான ஆண்டு, குதிரைக்கான ஆண்டு. சூரிய நமஸ்காரம் தினமும் செய்பவர்களுக்கும், குதிரை என்றால் குலதெய்வம், அந்த குலதெய்வத்தின் வழிபாடுகளை செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு நிச்சயமா ஜெயம் உண்டாகும். ஸோ உங்களுக்கு இந்த ஆண்டு ஜெயம் உண்டாகும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். இந்த 2026 வரக்கூடிய 365 நாட்கள் அல்ல, இது 365 வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை எவன் ஒருவன் பயன்படுத்துகின்றானோ அவன் வாழ்வு உன்னதமாக மாறும். நேற்று முடிந்து விட்டது, இன்று மட்டுமே நம்மிடம் இருக்கின்றது. 365 கோல்டு இங்கோட்ட இருக்கு. அந்த ஒவ்வொரு கோல்டையும் நீங்கள் பயன்படுத்த உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். உங்கள் வாழ்க்கை அவ்வாறு அற்புதமாக மாற வேண்டுமென இந்த புத்தாண்டில் உங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த ஆண்டில் ஒரு முறை நமது பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளுங்கள், என்னை வந்து சந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையை நான் வளப்படுத்தி, நலப்படுத்தி, ஐஸ்வர்யப்படுத்தி தருகிறேன். இந்த ஆண்டு தெய்வீகமாக அமையட்டும், அற்புதமும் ஆனந்தமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு 2026% உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை தர வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.